காத்தாயி அம்மனின் அருள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான செய்தி வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் 10. தெய்வீக நிலை அடைய இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். தெய்வீக நிலை உங்களை வந்தடைய இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே, அருளே உமையே, இமயத்து அன்றும் பிறந்தவளே, அழியா முத்தி ஆனந்தமே. எழுத்து வடிவமற்று செவி வழியாகவே கேட்கப்பட்டு வரும் பெருமை வாய்ந்த வேதத்தின் உட்பொருள் ஆனவளே, அருள் வடிவே, அபிராமி அன்னையே, உமையவளே, இமயமலையில் பிறந்தவளே, அழிவில்லாத முக்தி என்னும் ஆனந்தமாய் ஒளிரக்கூடியவளே, நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் உன்னை மட்டுமே தியானம் செய்கின்றேன். உன் அருள் மனம் கமழும் மலர்பாதங்களையே வணங்குகிறேன். நீ என்னை காத்தருள வேண்டும். ஆம், தெய்வீக நிலை அடைய இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். அபிராமி அந்தாதியை சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் வினைகள் சிந்திப்போகும். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க வாழ்த்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.